வள்ளல் பெருமானுடைய அந்த பாடல், ஜாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தணந்தேன் என்கின்ற வரிகளும், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகியலி அலைந்து அலைந்து வீணே திரிதல் அழகு அளவே என்று பாடுவார் வள்ளல் பெருமான். இந்த இடத்திலே எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. தொல்காப்பியத்திலே ஒரு வரி, பொய்யும் களவும் புகுந்த பின்னர் ஐயரை யாத்த கரணம் என்ப. பொய் பித்தலாட்டங்கள் எல்லாம் சமுதாயத்திலே வளர்ந்த பிறகுதான் இந்த சாத்திர சடங்குகளை எல்லாம் உயர்ந்தோர், ஐயர் என்பது முன் சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட இனத்தாரை குறிக்கின்ற ஒரு சொல்லு அல்ல, அது உயர்ந்தோரை குறிக்கும். ஐ என்பது உயர்வு, ஒரு எழுத்து ஒரு மொழி என்று முன் சொன்னேன். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயரு யாத்த கரணம் என்ப. கரணம்னா இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள். ஆகவே எப்பொழுது சமுதாயத்திலே மக்கள் கூட்டத்திலே பொய் பித்தலாட்டம் நிறைய தொடங்கியதோ எல்லா செயல்களும், ஆகவே தான் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் தொடங்கின என்பது ஒரு விளக்கம். ஆகவே இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் சடங்குகள் எல்லாம் தீயன, சமுதாயத்தை பிரிக்க முயலுகின்ற ஒரு வழக்காக மாறிவிட்டன. மிக துணிந்த ஒரு செயல் வள்ளலார் பாடுவது, ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே. இதெல்லாம் மனிதன் தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளுவது. அண்மையிலே ஒரு யூடியூப் செய்தி ஒன்று பார்த்தேன். சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் ஜாதி மதம் இல்லை. சிவவாக்கியர் பாடல். பரட்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ. இது சிற்றின்பம். போகத்துக்கு பரட்சி என்ன, பணத்தி என்ன. அதே போலதான் பேரின்பத்திற்கும் ஜாதி மதம் இல்லை. ஆக மனித சமுதாயத்தில் இந்த சாத்திரங்கள், ஜாதி மதம் சம்பிரதாயம் தேவையில்லை. எல்லாம் அதுதான் அவர் சொன்னார், ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. இந்த 4 வழக்குகளிலே இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று அவர் 4 படிகளை சொல்லி, இந்த 4 படியிலே எவன் ஒழுகி ஆன்ம லாபத்தை நோக்கி நடக்கிறானோ அவன் இறைவனாகிறான், சித்தனாகிறான் என்பதுதான் அவர் சொல்லுகின்ற விளக்கம். ஆகவே அகத்தியருடைய இந்த விளக்கம், சாத்திரத்தை சுட்டெரித்தால் அவனே சித்தன் என்ற விளக்கம் 4வது விளக்கமாக நாம் கொள்ளலாம். ஆகவே சித்தன் என்பதற்கு இப்படி பல்வேறு வகையான விளக்கங்களை நாம் பார்த்தோம். சித்தர்கள் தருகின்ற விளக்கம், அதுக்கு பிறகு சொல் ஆட்சி, சித்து என்ற அந்த சொல் ஆட்சி, இவற்றை எல்லாம் பார்த்தோம். இதற்கு மேலே யாருக்கேனும் ஏதேனும் விளக்கம் இருக்குமேயானால், சித்தர் என்ற சொல் ஆட்சி விளக்கம் இருக்குமேயானால் அவர்கள் தெளிவுபடுத்தினால் ஏற்றுக்கொள்ளுவேன். இதுக்கு அடுத்த நிலையிலே இந்த சித்தர்கள் 18 பேர் என்று ஒரு வழக்கு ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினாலே தோன்றிவிட்டது. இந்த 18 என்கின்ற அந்த மரபு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த மண்ணிலே தோன்றி இருக்கிறார்கள். பாரதியார் பாடியது போல இந்த மண்ணுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. யானறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியாவது எங்கும் காணோம் என்பது போல, புறநானூற்றிலே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே என்று பாடியது போல இந்த தமிழ்நாட்டிற்கு எல்லையில்லாத பெருமை கொண்டு நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இந்த மண்ணிலே தோன்றியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் சித்தர்கள் மரபு இருந்தது பல்வேறு காலங்களிலே என்றாலும் கூட, சித்தர் கூட்டம், சித்தர் மரபு,
சிவன் முதலாக தோன்றிய சித்தருக்கு மரபு இந்த தமிழ்நாட்டுக்கு சிறப்பு உண்டு. அதில் இருந்தாலும் கூட 11 என்ற சொல் வழக்கு எப்படி தோன்றியது என்பது அடுத்த ஒரு ஆராய்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். எண் கணிதத்தில் 18 என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த சொல்லாக கருதப்படுகிறது. எண் கணிதத்தில் 1யும் 8யும் கூட்டினா 9 வரும். இந்த எண் சாத்திரத்தில் கணிதத்திலே ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு 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 சிறப்பை சொல்லுவார்கள், ஒரு இலக்கணத்தை சொல்லுவார்கள். 1ஆம் நம்பர்ல பிறந்தவனுக்கு இது, 2ஆம் நம்பர்ல பிறந்தவன்னா இவன், 3வது நம்பர், இப்படி 48, 50, 60 ஆகிய எண்களுக்கு ஒரு ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள். அப்படி பார்க்கிற பொழுது 18 என்ற சொல்லுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவார்கள், ஒரு விரிவாக்கம் சொல்லுவார்கள், குணம் சொல்லுவார்கள். என்னை பொறுத்தவரையிலே 18 என்கின்ற ஒரு எண் 1, 8 ஆகிய 2 எண்களை கொண்டது. 2 எண்களை கொண்ட ஒன்று. 9 என்பது கூட்டுத்தொகை. இதனை மேலும் விளக்குகிறேன்.